இங்க ஒரு ஆள் வாயில இருந்து திடீர்னு நிறைய இலைகள்லாம் கொட்டுது. இதனால பயந்து போன அவரு தூக்கத்துல இருந்து திடீர்னு எந்திரிக்கிறாரு. அதுக்கப்புறமா கனவுதான் தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. ஆனா அவர் வீட்டுக்கு வெளியே பார்த்தா திடீர்னு புதுசா ஒரு மரம் இருக்கு. இதனால ரொம்பவே பயந்து போன அவரு ஒரு சாமியாரை கூட்டு வந்து இந்த மரத்தை பத்தி கேக்குறாரு. அந்த சாமியாரோ, இது உனக்கு வந்திருக்கிற ஒரு சாபம். உன் வாழ்க்கை இந்த மரத்தோட இணைஞ்சிருக்கு. நீ அதிகமா பேசும்போதெல்லாம் இந்த மரத்துல இருந்து இலைகள்லாம் விழுக ஆரம்பிக்கும். மொத்த இலையும் விழுந்துருச்சுன்னா நீ இறந்துருவ அப்படின்னு சொல்றாரு. சாமியார் சொன்ன எதையுமே நம்பாத அவன் இதெல்லாம் பெரிய கட்டுக்கதையா இருக்கும்னு ஒரு பாட்டு பாடுறான். அப்பன்னு பார்த்து அந்த மரத்துல இருந்து நிறைய இலைகள்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. இதனால ரொம்பவே பயந்து போன அவன் அந்த மரத்தை வெட்டிடலான்ட்டு அந்த மரத்தை ஒரு கோடாரி எடுத்து வெட்டுறான். மரத்தை வெட்டின உடனே அவன் அப்படியே பறந்து போய் விழுகிறான். இவன் இடுப்புல பார்த்தா அந்த மரத்தை வெட்டினப்ப வந்த காயம் மாதிரி இவன் இடுப்புலயும் ஒரு வெட்டு காயம் இருக்கு. இதெல்லாம் உண்மைதான்னு தெரிஞ்சுக்கிட்ட அவன் இனிமே அதிகமா பேசக்கூடாதுன்னு எது பேச வேண்டியதா இருந்தாலும் பேப்பர்ல எழுதி காட்டுறான். அது மட்டும் இல்லாம சைன் லாங்குவேஜையும் காட்டுறான். அப்படி காட்டும் போதும் அந்த மரத்துல இருந்து இலைகள்லாம் விழ ஆரம்பிக்குது. இதனால இதுக்கு மேல எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அவன் ரொம்பவே அமைதியா இருக்கான். ஆனா அப்பன்னு பார்த்து இவங்க ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் வைக்கிறாங்க. இந்த மீட்டிங்ல நீ கண்டிப்பா பேசியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இவனும் வேற வழி இல்லாம அந்த மீட்டிங்ல உட்கார்ந்துருக்கான். அந்த சமயத்துல அவங்க வீட்டு வேலைக்காரன் அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறான். மரத்துல தண்ணி ஊத்தும் போது இவன் முகத்துல இருந்து தண்ணி வடியுது. அவன் வீட்டு வேலைக்காரன் அந்த மரத்துக்கு பூச்சி மருந்தும் அடிக்கிறான். அந்த பூச்சி மருந்தால பாதிக்கப்பட்ட அவன் அங்கேயே கொலாப்ஸ் ஆகி ஒரு சாப்ஸ்டிக் எடுத்து ஒரு பொண்ணோட மூக்குக்குள்ள விட்டுறாங்க. இதனால அவன் அந்த வேலையை விட்டே தூக்கிடுறாங்க. இந்த சாபத்தை போக்குறதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும்னு நினைச்சேன். இவன் நிறைய பிரெட்டுகளை வாங்கி தெருவோரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பிரெட்டை தூக்கி போறான். அப்புறம் இவனோட காஸ்ட்லியான ஒரு வாட்ச் அங்க இருக்கிற ஒரு நன்னுக்கு பரிசா கொடுக்குறான். ஆனா எதுவுமே இவன் சாபத்தை போக்கல. இன்னும் அந்த மரத்துல கொஞ்சம் இலைகள் தான் இருக்கு. இதனால ரொம்பவே சோகமான அவன் நம்ம எப்படியும் இறக்கத்தான் போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட ஒய்ஃப்கிட்ட போய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறான். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போய் ரொம்ப மனசை உருகி உண்மையாவே ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு சொல்றான். அப்ப திடீர்னு இடி இடிக்க அந்த மரத்துல இருந்து 2 இலையுமே விழுந்துருது. இவனும் அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடுறான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல மறுபக்கத்துல பேசினவரும் மரத்துல நிறைய இலைகள்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாரு. சாபத்தை போக்குறதுக்காக என்னென்னவோ பண்ணி பார்த்தா இவன். ஆனா கடைசியில அவங்க அப்பாட்ட ரொம்பவே மனசு உருகி ஐ லவ் யூ அப்பான்னு சொன்னவனே அவனோட மொத்த சாபமும் நீங்கிருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.